ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ இன்டர்வியூ லெட்டர் சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ லெட்டரில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே சேம் ப்ரொசீஜர் தான். அதை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அதற்கு அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஒரு செட்டு ஜெராக்ஸை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டிசி, அப்படி இல்லைன்னா உங்களோட வயது சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட்டு, அது அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பர்த் ப்ரூஃபுக்கு. அப்புறம் கல்வி சான்றிதழ் அசல், அதாவது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது எவ்வளோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சிங்களோ அதனோட டீட்டெயில்ஸு. அப்புறம் கூடுதல் கல்வி சான்றிதழ் அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜாதி சான்றிதழ் கம்பல்சரி. சப்போஸ் நீங்கள் இன்னும் கார்ட் டைப்லேயே வச்சுன்னு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஏன் சொல்கிறேன்னா, பழைய கார்ட் டைப்பெல்லாம் இப்போ ஏற்றுக்கொள்கிறதில்ல இன்டர்வியூவில். அதனால தான் யாராச்சும் பழசு வச்சுன்னு இருந்தீங்கன்னா புதுசு வாங்கிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆதார் அட்டை, இல்லை ஓட்டர் ஐடி, இல்லைன்னா ரேஷன் கார்டு. இது 3த்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ப்ரியாரிட்டியில் ஏதாச்சும் ஒரு ப்ரியாரிட்டி, இப்போ ஒரு 5 ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கொரோனா வந்துச்சு இல்லைங்களா, அதில் அவங்க பெற்றோரை இருவரையுமே, அம்மா அப்பா 2 பேருமே இழந்த இளைஞர்கள் அல்லது அதாவது மகன் அல்லது மகள் 2 பேருமே, ஓகேங்களா, கொரோனா தொற்றுனாலேயோ இல்லை வேறு காரணங்களோ 2 பேருமே அப்பா அம்மா இல்லைன்னா நீங்கள் அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்டவை, அதை தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவை, ஓகேங்களா, அது ஒன்று, அதாவது டிஸ்ட்ரிக்ட் விடோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் அதனோடது. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, அது வச்சுன்னு இருந்தால் அதையும் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நடந்த போரில் உடல் தகுதியை இழந்த முன்னாள் இராணுவத்தினர், அதற்கான சர்டிஃபிகேட் இருந்தால் அதையுமே நீங்கள் வச்சுன்னு தான் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதனோட ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். அதில் அந்த ஜெராக்ஸில் உங்களோட சைன் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 5 சர்டிஃபிகேட்டுமே யாராச்சும் எலிஜிபிளாக இருந்தோம் உங்கள்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா என்னை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இப்போ இன்டர்வியூ டேட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23ஆம் எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இது திருப்பத்தூரில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால திருப்பத்தூர் கலெக்டர் ஆஃபீஸில் நடக்கும் போது காலைல 10 மணிலேருந்து மதியம் 12 மணி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் காலையில் 10 மணி ஷார்ப்பாக நீங்கள் வந்துடணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்ஸ், இப்போ சொல்லியிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டோம், உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் டீட்டெயில்ஸு. இது கீழே யார் யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணி, இது திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து ஒரு 2 months பிஃபோர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கான இன்டர்வியூ லெட்டர் தான் இப்போ கூப்பிட்டுருக்காங்க. நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருந்தோம் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து ரிலீஸ் பண்ணதை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு இந்த போஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிங்களோ அவங்க எல்லாருமே இன்டர்வியூ லெட்டர் வந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே நான் அப்டேட் பண்ண முடியும். இதை மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.